இன்னைக்கு நம்ம இங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறோம், இத்தனை பேர் 700 கோடி பேர் இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம உலகத்துல. யாரையாவது இப்லீஸ் வந்து நேர்ல பார்த்து நம்மளை என்னைக்காவது ஏமாத்தணும்னு ட்ரை பண்ணிருக்கானா? இல்ல. அப்ப குர்ஆன் சொல்லுது இப்லீஸ் வந்து நம்மளை ஏமாத்துவான், ரொம்ப டேஞ்சரா இருக்கும், பார்த்து நடந்துக்குங்க, பிரெயின் வாஷ் பண்ணுவான்றான். எங்கேயுமே நடக்கவே இல்லை. ஆனா மறுமையில ஒரு சீன் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமை வச்சு புகாரில ஒரு ஹதீஸ் வரும், உங்க குழந்தைகள்ல இருந்து சொர்க்கத்துக்கு ஒரு கூட்டமும் நரகத்துக்கு ஒரு கூட்டமும் பிரிங்க அப்படிமா. எவ்வளவு பிரிக்கிறது அல்ல அப்படின்னா 999 பேர் நரகம், ஒரே ஒருத்தர் சொர்க்கம். அப்ப இத்தனை பேர் யாரு டைவர்ட் பண்ணது? இப்லீஸ். ஆனா இப்லீஸ் இது வரைக்கும் பூமியில வரல. எப்படி? இங்க அதான் சொல்றேன், மனசுல ஊசலாட்டம் அவன் டைரக்டாவே வரான். புரியுதுங்களா? இப்லீஸ் வந்து என்ன சொல்றான், இப்லீஸ் மட்டும் இல்ல, அவனுடைய குதிரைப்படை இருக்கு, அவனுடைய காலாட்படை இருக்கு, அதாவது நடந்து போற படை இருக்கு. இந்த காலாட்படை யாரு? மனிதர்கள். அவனுடைய ஏஜென்ட்ஸ் மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு நல்லா சொல்றான். குதிரைப்படை யாரு? ஜின்கள். அவங்க வேகமா பரவி பூமியில ஃபசாத் பண்ணுவாங்க. அப்போ இந்த படைகள் எல்லாம் அவன் வச்சு அதன் மூலமா அவன் வழி நடத்தி அதன் மூலமா நம்மளை கண்ட்ரோல் பண்றான்.